ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுத்தமிழ் புத்தகத்தோட புக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசான் பப்ளிகேஷன்ஸோட பொதுத்தமிழ் புத்தகம். ஓகே, இந்த புக்கு பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் புக். ஓகேங்களா, நிறைய பேப்பர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 747 பேஜஸ் வந்து உள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் பேப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, இதுக்குள்ள எப்படின்னா இண்டெக்ஸ்க்குள்ள நம்மளோட சிலபஸை வந்து எப்படி பார்க்கணும், எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்ப நியூ சிலபஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமாக 7 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது 7 யூனிட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் எழுத்து, சொல், அதுக்கப்புறம் எழுதும் திறன் என்ன அப்படிங்கிறது, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது, கலை சொற்கள் அப்படிங்கிறது, மொழிபெயர்ப்பு, அது போக தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இந்த மாதிரி 7 பாட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய 6 யூனிட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எது பேஸ் பண்ணது, இலக்கணத்தை இலக்கணம் தொடர்பான பிரிவுகளா இருக்கு. 7வது பாட்டு மட்டுமே வந்து தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த 7வது பாட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய புக்ஸ்ல இருந்து ஓல்ட் அண்ட் நியூ புக் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அதை ஈஸியா வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட புக் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் இதுல இருக்கக்கூடிய ஓல்ட் அண்ட் நியூ புக் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம சிலபஸ் பேஸ்டா வந்து கவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிறப்பு தமிழ்ல இருந்து இப்ப கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால சிறப்பு தமிழ் ஓல்ட் அண்ட் நியூ புக் 11th and 12th ஸ்டாண்டர்ட் அதுலயும் சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி என்னென்ன டாபிக் தேவையோ அது எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய சோர்சஸ், அதர் சோர்சஸுமே வந்து கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே டாபிக் வைஸ் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு டாபிக் பின்னாலையும் அதோட கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புக் பேக் கொஸ்டின்ஸ் அதுவுமே வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸா வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே எந்த டாபிக்குமே வந்து மிஸ் ஆகாம ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகமா இந்த ஆசான் பதிப்பகத்தோட தமிழ் புக் வந்து இருக்கு. ஓகேங்களா, சரி. நம்ம இண்டெக்ஸ்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அழகு 1 இலக்கணம். இந்த இலக்கணம் தான் வந்து என்னது, அழகு 1. அதுக்கடுத்து இலக்கியம் 7வது யூனிட் இருக்கு, அது வந்து இலக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்போ எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா என்ன எழுத்து தொடர்பா என்னெல்லாம் சொல்லலாம், அதுக்காக 3 சப் டாபிக். இப்ப எழுத்துன்னு பார்க்கும்போது முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் எழுத்தும் தேவை, சார்பெழுத்துக்களும் தேவை. சார்பெழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறதும் தேவை. அதுக்காக தான் எல்லா டாபிக்கும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே 1 by 1 கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிரித்தெழுதுதல் பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுறதுக்கு முக்கியமான காரணம் புணர்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சேர்க்கிறது. அதாவது பிரித்தெழுதுகள் அப்படிங்கிறது 2 சொற்களை பிரித்தல், சேர்த்தெழுதுதல் அப்படிங்கிறது 2 சொற்களை சேர்த்தல். அது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதுக்காக தான் இயல்பு புணர்ச்சி, அதோட அடிப்படை என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்து புணர்ச்சி விதிகள், அதுவும் தெரிஞ்சாதான் நம்ம சரியாக பிரித்தெழுதுகள் எழுத முடியும். சரியா, அதுக்காக தான் அந்த டாபிக் கொடுக்காங்க. அடுத்து சேர்த்தெழுதுதல், சந்தி பிழைகள், என்னென்ன ஒற்று பிழைகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் எழுத்து பிழைகள், ஒற்று பிழைகள் எல்லாமே என்னது சந்தி பிழைகள். அப்போ அந்த டாபிக்கும் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. குறில் நெடில் வேறுபாடுகள், லகர வேறுபாடு, அடுத்து இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நம்ம உள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னால இண்டெக்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுவோம். அடுத்து சொல் அப்படிங்கிறது மெய்மயக்கம். எத்தனை வகையான சொற்கள்ங்கிறது தேவையில்லையா, 4 வகை சொற்கள் இருக்கு. இலக்கிய வகையில சொற்கள் இருக்கு இல்லையா, அதுக்காக 4 வகை சொற்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே வந்து 2 பாட்டா பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அதை பின்னால பார்ப்போம். அடுத்தது பெயர்கள், தொழிற்பெயர்கள், ஆக்கப்பெயர்கள். அடுத்து வினை சொல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன நாம் செய்யக்கூடிய செயல்களை வச்சு இந்த வினை சொல் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த வினை சொல் கீழே வந்து நிறைய வினை சொல்கள் இருக்குது. வினை எச்சம் இருக்கு, வினை முற்று இருக்குது. இது எல்லாமே எல்லா டாபிக்கும் இது கீழே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இடை சொல், உரி சொல். ஏன்னா சொல் அப்படின்னு பார்க்கும்போது 4 வகையான சொற்கள், அப்ப எல்லா சொற்களும் இதுக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறதுனால அதையுமே வந்து விளக்கமா கொடுத்திருக்காங்க. அடுத்து இலக்கிய வகை சொற்கள், நான் சொன்னேன் இல்லையா, இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள். அப்போ இலக்கிய வகை சொற்களும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டா நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வேர் சொல், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுல இருந்து வேறு சொல்லில் இருந்து வினைமுற்று இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சிலபஸ்லயே நம்ம இதை கொடுத்துருக்காங்க. இப்பயும் நம்ம வந்து அதை படிக்கணும். சரியா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து அயர் சொல், தமிழ் சொல். அயர் சொல் அப்படிங்கிறது ஆங்கிலம், பிற மொழிகளிலிருந்து தமிழ் சொற்களை வந்து அறிதல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க.
அடுத்து எதிர்சொல். ஏற்கனவே எதிர்சொல் பார்த்துட்டோம். எதிர்சொல் வந்து திரும்ப ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதே எதிர்சொல்ல இங்க எதிர்சொல்ல எடுத்தெழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த டாபிக்லயும் சேம் டாபிக் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. கிட்டத்தட்ட இது என்னன்னா சந்திப்பிழைகள்னு பார்த்தோமா, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். சரிங்களா? அடுத்து இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு. அடுத்தது அழகு. இரண்டு சொல்லகராதி. இதுவுமே வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், இலக்கண குறிப்பு, அகர வரிசைப்படி. இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். எல்லாமே சிலபஸ்ல இருக்க டாபிக்க எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாமே வந்து உள்ள கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல், ஊர் பெயர்களின் மருவு. இந்த ஊர் பெயர்களின் மருவு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த மருவு எந்த டாபிக் கீழ வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குதான் வழக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வழக்குக்கு கீழே தான் மருவு அப்படிங்கிறது வரும். அதனால ஃபர்ஸ்ட் வழக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்கும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பிழை திருத்துக, பேச்சு வழக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சிலபஸ்ல இருக்குது, அப்படியே இருக்கு. அடுத்து எழுதும் திறன். மூணாவது எழுதும் திறன். ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அப்போ தொடர் வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த தொடருக்கு கீழே என்னெல்லாம் இருக்கலாம்? வேற்றுமை இருக்கலாம், தொகாநிலை தொகைநிலை தொடர்கள், வாக்கியம், எல்லாமே இதுக்கு கீழே தானே வரணும். அதனால இது வந்து உள்ள சப் டாபிக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒருமை பன்மை பிழை அறிந்தல், மரபு தமிழ், திணை மரபு, பால் மரபு, காலம், ஒவ்வொரு மரபு பிழைகள் நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த இதையும் டாபிக் வந்து ஒவ்வொரு ஒன் பை ஒன் தனித்தனியா பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பொருள் மயக்கம், பொருத்தங்கள், 4 வகை பொருத்தங்கள், இது எல்லாமே அந்த டாபிக்ல வந்துடும். அடுத்து நிறுத்தல் குறிகள். அதுவுமே வந்து எந்தெந்த இடங்கள்ல கால் புள்ளி இடணும், அரை புள்ளி எங்க இடணும், முக்கார் புள்ளி எங்க இடணும், அந்த இதை பத்தி இந்த நிறுத்தற் குறியீடுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கலை சொற்கள், அறிவியல், கல்வி. இந்த தடவை தான் இந்த மாதிரி பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவரையே காமனா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அறிவியல்னா என்ன, கல்வி தொடர்பான கலை சொற்கள், மருத்துவம் தொடர்பானது அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணிருக்கோம், தனித்தனி டாபிக்ல அந்த கலை சொற்களை பிரிச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுவுமே என்னது, செய்தித்தாள்கள்ல உள்ளது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஒரு 5 கேள்வி கேட்கலாம். சரியா? அதுதான் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். அடுத்து ஊமை தொடர், மரபு, பழமொழிகள், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல். இப்ப நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோம், அரசு பணியில நம்ம சேர போறோம். அப்போ நம்ம போறதுக்கு முன்னாலே அரசு பணியில வந்து என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு அடிப்படை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா உள்ள போகும்போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த டாபிக்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதுல வந்து என்னெல்லாம் இருக்கும், அரசாணை, இந்த மாதிரி நிறைய அலுவலக ஆணை, செயல்முறை ஆணை, செய்திகள், கடிதங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து ஆபீஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதையுமே உள்ள வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரியா? அடுத்தது இலக்கியம், டைரக்டா இந்த யூனிட் 7 இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. இதுல வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே தனித்தனியாக பிரிச்சே நம்ம வந்து கொடுத்துட்டோம். சரியா? அது போக இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல கிட்டத்தட்ட திரிகடுகம் 7வது வரையே கொடுத்திருப்பாங்க. இதை மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் முக்கியமானது, ஸ்கூல் புக்ல இருக்கிறது முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக இதையுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். எந்த ஒரு மார்க்கும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்சிமம் நம்ம எவ்வளவு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஔவையார் பாடல்கள். இதெல்லாமே தொன்மை, தமிழின் தொன்மை. அடுத்து ஊவைசா, அதுக்கடுத்து மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், தேவனைய பாவனை, இதெல்லாம் நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறது. இது எல்லாமே இப்படி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப புக்குக்குள்ள நம்ம எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு ஜஸ்ட் குவிக்கா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஏன்னா அப்பதான் நம்ம உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, புக்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான். சரி, இதான் ஃபர்ஸ்ட் எழுத்துன்னு நம்ம பார்த்தோமா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அப்போ ஒரு எழுத்து அப்படிங்கிறது என்ன அடிப்படை, என்ன டெஃபினிஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதை இப்படியே பாருங்க. எழுத்துனா என்ன, எத்தனை எழுத்துக்கள் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எழுத்துங்கும் போது 2 வகைப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு. அப்போ எதை மட்டும் படிக்க கூடாது, சார்பெழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறதையும் படிச்சுக்கணும். இப்போ இன்கேஸ் அவங்க கேட்டுக்கலாம், இப்ப குற்றிய லுகரம் அப்படிங்கும் போது குற்றிய லுகரத்தோட 4 சொற்கள் கொடுத்துட்டு குற்றிய லிகரத்தோட 4 சொற்களும் குற்றிய லுகரத்தோட ஒரு சொல்லும் கொடுத்து பொருந்தாத சொல் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஓகேவா? அப்போ இந்த இது தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து அங்க ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சார்பெழுத்துக்கள்னா என்ன, முதல் எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேயா?
அதுக்கடுத்து சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்ன குறுக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கோம். இது வந்து சும்மா சாம்பிள் பேஜஸ் தான், உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே விரிவா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. பிரித்தெழுதுக ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, புணர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த புணர்ச்சி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அடுத்து பிரித்தெழுதுக ஈஸியா வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். அதுக்காக இதோட அடிப்படையை இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகேயா? அடுத்தது புணர்ச்சியோட விதிகள், நிறைய விதிகள் இருக்கு. மெய்யீற்று புணர்ச்சி இருக்கு, குற்றியலுகர புணர்ச்சி இருக்கு, உடம்படுமை புணர்ச்சிகள் இருக்கு, பல சில அப்படிங்கிற புணர்ச்சிகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. அது எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகாம உள்ள வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க சேர்த்தெழுது. சேர்த்தெழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எப்படி வந்து எல்லா புக்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெஃபனிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டெஃபனிஷன் கொடுத்துருக்கோம். அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டெஃபனிஷனுக்கு அடுத்து வெளியே இருக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து ஏதாவது டெஃபனிஷன் இருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணிருக்கு. அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா, புதிய பாட புத்தக வினாக்கள், எல்லா டாபிக் கீழையும் என்னென்ன புத்தக வினாக்கள் இருக்கோ அது எல்லாமே கலெக்டிவா வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இல்லாம பிராக்டிஸ் செட். ஏன்னா நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும் போக கூடாது, அதை பிராக்டிஸும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிராக்டிஸ் செட்டும் எல்லா இதுலயும் மேக்சிமம் எங்கெங்க கொடுக்க முடியுமோ அங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து சேர்த்தெழுதுக. சந்திப்பிழை நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒற்று பிழை, எழுத்து பிழைகள் எல்லாமே சந்திப்பிழை கீழே வந்துடும். அதையுமே டீடைல்டா கொடுத்திருக்காங்க. வல்லினம், மிகுமிடம், மிகா இடம், இது எல்லாமே பின்னால வந்து டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா? நீங்க புக்கை வாங்கி பார்க்கும்போது ஈஸியா புரியும். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அப்போ குறில் நெடில் வேறுபாடுக்கு முன்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இது எல்லாமே எப்படி கொடுத்திருக்காங்கன்னா லகர லகர வேறுபாடு, அடுத்து இந்த லகர வேறுபாடு அப்படின்னு ரெண்டையா தனித்தனியா பிரிச்சும் கொடுத்திருக்காங்க. அடுத்து மொத்தமா கடைசி இந்த மூணுக்குமே உள்ள பிரிவுகள் என்ன, அந்த மூணு சொற்களுக்கும் உள்ள பொருள் என்ன அப்படிங்கறதும் தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்க ஒரு பகுதி வந்து இந்த பகுதி தான். இதுக்கு கீழே மயங்கொலி எழுத்துக்கள், அதுவுமே இந்த டாபிக்ல வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா இந்த 2 எழுத்துக்களுக்குள்ளது, அதே மாதிரி இந்த லகர சிறப்பு லகரத்துக்கான வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு எல்லாமே தனித்தனியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து இணை எழுத்துக்கள் அறிதல். இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. என்ன முக்கியமான டாபிக் வேணுமோ அதை கவர் பண்ணிருக்காங்க. அடுத்து சுட்டெழுத்துக்கள் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்தது வினா எழுத்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் வகைப்படும், வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் டீடைலா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னு பார்க்கும்போது ஒருமைப்பன்மை அப்படிங்கிறது என்னங்கிற டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒருமைப்பன்மைக்கான எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல இருக்கிறது, அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க சொல் இலக்கணம், அடுத்த டாபிக், சிலபஸோட நெக்ஸ்ட் டாபிக். சொல் அப்படிங்கிறது என்ன, எத்தனை வகையான சொற்கள் இருக்கு, அத மொழினா என்ன அப்படிங்கிற எல்லா டெஃபினிஷனும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, அடுத்து மெய்மயக்கம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து வினை சொல், முக்கியமான ஒரு டாபிக் வினை சொல். இந்த வினை சொல்லுக்கு கீழே என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை, குறிப்பு, பெயரெச்சம், வினையெச்சம், சிறப்பு வினை, பொதுவினை. நம்ம இதுவரை சிறப்பு வினை பொதுவினை இங்கேயா பார்த்திருக்கோமா, ஆனா இந்த புக்ல வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே எங்க இருக்கு, சிறப்பு தமிழ் புத்தகத்துல, வெளியில இருக்கக்கூடிய சோர்ஸ், அந்த மாதிரி நிறைய சோர்ஸ்ல இருந்து கலெக்டிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்தது வேர் சொல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சிலபஸ்லயுமே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வகையான வேர் சொற்கள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய வந்து இதுல வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வேர் சொல்ல இருந்து வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம், வினையால் அணையும் பெயர், இது என்னென்ன வரும் அப்படிங்கறத இங்க வந்து கவர் பண்ணிருக்காங்க.
அடுத்து பாருங்க அயர் சொல் தமிழ் சொல், அதாவது பிறமொழி சொற்கள்ல இருந்து தமிழ் சொற்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. இதே நேரத்துல பாரசீகத்துல இருந்து தமிழுக்கு, உருதுல இருந்து தமிழுக்கு, அரபுல இருந்து தமிழுக்கு, போர்ச்சுகீஸ்ல இருந்து தமிழுக்கு, இந்த மாதிரி சொற்கள் எல்லாத்தையும் தனித்தனியா வந்து பிரிச்சு வந்து காமிச்சிருக்காங்க. நான் சாம்பிளுக்கு இந்த ஒரு பேஜ் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இப்போ வீடியோ எடுக்கணும் ரொம்ப நேரம் ஆயிடும், உங்களுக்கு டைமும் இருக்காது இல்லையா, அதுக்காக தான் சாம்பிளுக்கு காமிக்கும். இந்த சொற்களே கிட்டத்தட்ட நிறைய பின்னால வந்து பகுதிகள் வரும், நீங்க புக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அடுத்து எதிர் சொல், ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் எதிர் சொற்கள். அடுத்து எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை, இது எல்லாமே சந்திப்பிழையை பேஸ் பண்ணி இந்த டாபிக் வந்து வந்துடும். அதுக்கடுத்து இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு, புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாமே. சரிங்களா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, நல்லா தெரியும், ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நிறைய क्वेश्चन வரக்கூடிய ஒரு ஏரியா. ஓரெழுத்து ஒரு மொழி டோட்டலா 42 தான். அந்த 42 மட்டும் இல்லாம சில குறில் எழுத்துகளுக்கும் என்ன பொருள் அப்படிங்கறதையும் நம்ம டீடைல்டா இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 68 பிளஸ் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்கள் வந்து கொடுத்திருப்பாங்க, நீங்க பார்க்கும்போது தெரியும். சரிங்களா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், இது எல்லாமே என்னன்னா ஒரே டாபிக் தான், ஒரு பொருளோட மீனிங் என்ன அவ்வளவுதான். அப்போ தனித்தனியா அவங்க பிரிச்சிருக்காங்க, ஆனா நம்ம என்னன்னா மொத்தமா கம்பைன் பண்ணி ஒரே டாபிக்கா கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இத பாருங்க, இது மாதிரி நிறைய உள்ள வந்து கொடுத்திருப்போம். அடுத்தது இலக்கண அடிப்படையில் கேட்கப்படும் பொருந்தாத சொற்கள். இலக்கண குறிப்பையே இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பண்புத்தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பண்புத்தொகையில 3 கொடுத்துட்டு 1 வினைத்தொகைன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப பொருந்தா சொல் என்ன அப்படிங்கிறது நம்ம வினைத்தொகை அப்படின்னு ஆன்சர் பண்ணணுமா, அப்ப இதை வச்சுமே பொருந்தாத சொல் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். அதுக்காக தான் இந்த டாபிக்கை வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஓகேயா? அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்த, கட்டாயமா வரக்கூடிய ஒண்ணு. இந்த அகரவரிசைப்படி அப்படிங்கிறதுக்கு சில ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்படித்தான் இதை வந்து செலக்ட் பண்ணணும், இப்படித்தான் அந்த சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ரூல்ஸையும் கொடுத்துட்டு அது போக எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப டீடைல்டா கொடுக்கப்பட்டிருக்க ஒரு டாபிக் வந்து அகரவரிசை. ஓகேங்களா? அடுத்தது இருபொருள் குறிக்கும் சொற்கள், அடுத்தது வலுவு சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அது போக பாத்தீங்க இதெல்லாம் எக்கச்சக்கமா உள்ள இருக்கும், நான் சாம்பிளுக்கு கொடுத்திருக்கேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் அறிதல், கிட்டத்தட்ட ஒரு நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா நியூ புக்ல மட்டுமே ஒரு 1800 பிளஸ் வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும் இருக்கும். அது போக ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 2000க்கு மேல வந்து இந்த சொல்லும் பொருளும் மட்டுமே வரும், அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் பாருங்க, 6th ஸ்டாண்டர்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி 8th 9thல இருந்து 12th வரைய வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது போக நியூ ஓல்டு புக்கையுமே அதே மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கோடிட்ட இடம், கோடிட்ட இடத்தை நிரப்புக. அதுக்கடுத்து ஊர் பெயர்களின் மருவு, நான் சொன்னேன் இல்லையா மருவு வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த மருவுக்கு அப்புறம் வழக்கு அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும், அது நீங்க புக்கு பார்க்கும்போது தெரியும். அடுத்து பிழை திருத்துக, ஒரு ஓர் அப்படிங்கிற சொற்களை வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், முதல் டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கான கேள்விகளும் பின்னால வந்து இருக்கும். ஓகேயா? அடுத்தது இந்த பாத்தீங்களா அதோட முந்தைய ஆண்டு வினாக்கள், அது வந்து தெளிவா வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள், இது எல்லாமே கேள்விகளா வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ஸ்கூல் புக் क्वेश्चन எல்லாமே வந்து மிக்சடா இருக்கும். அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல், அதுல வந்து என்னது இணைப்பு சொற்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இணைப்பு சொற்களுக்கு முன்னால இடை சொற்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை பத்தியான ஒரு டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அதுக்கான கேள்விகள் பாத்தீங்களா, இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு, புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாக்கள், அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே வந்து வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொற்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது தேர்ட் எழுதும் திறன், இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க தொடர் வகைகள், இதுக்கு முன்னாலேயே ஒரு டாபிக் இருக்கும், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இந்த டாபிக் கீழே பாத்தீங்கன்னா
ஒரு அடிப்படை என்ன, எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை என்னங்கிறது தெரியணும். அது தெரிஞ்சா அந்த சொற்றொடர் அமைக்க முடியும். ஆனா சில பாடல் வரிகள் கொடுத்துமே முன்னும் பின்னும் மாத்தி சரியான சொற்றொடர் எது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து அதுக்கு அடுத்த டாபிக் தான். ஓகேங்களா? தொடர் வகைகள், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதோட டெஃபினிஷன் என்ன, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிற எல்லாமே உள்ள வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து வாக்கியம், வாக்கியம் அப்படிங்கிறது என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மரபு தமிழ், என்னென்ன பிழைகள் நமக்கு மரபு பிழைகள் வருது இல்லையா, அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு சாம்பிள் பாத்தீங்கன்னா பெயர் மரபு சொற்கள், இளமை பெயர்கள் என்ன, பறவை விலங்குகள் இருப்பிடம், தாவரங்களோட உறுப்புகள் பெயர்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து நிறுத்தல் குறியீடுகள், நிறுத்தல் குறியீடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா, கார்புள்ளிகள், அரைப்புள்ளிகள், இது எல்லாமே வரிசையா வந்து கொடுத்திருக்காங்க. இது போக மெய்ப்பு திருத்த குறியீடுகள், அச்சு பதிப்பகத்துல வந்து என்னென்ன பிழைகள் வருது அதுவுமே இதுல கவர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பாப்போமா? அடுத்தது கலை சொற்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன மாதிரியான கலை சொற்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள் என்னென்ன மாதிரியான கலை சொற்கள் பயன்படுத்துறாங்கன்ட்டு டாபிக் வைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக அளவிலான குறியீடுகள் எப்படி பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் அந்த லெசனே வந்து உள்ள அப்படியே டோட்டலா வந்து எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து பல துறைகள் சார்ந்த கலை சொற்கள், அறிவியல், அதுக்கு அடுத்து கல்வி, நான் ஸ்பீடா போறேன் ஏன்னா ரொம்ப டைம் இழுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, மருத்துவம், அடுத்து மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், அடுத்து சட்டம், சட்டம் அப்படிங்கிறது பிற ஆதாரங்கள், அது போக நம்ம புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸும் உள்ள கொடுத்துருக்கு. நான் அதை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் இந்த இது காமிக்கல பேஜ், ஆனா அது போக அதர் சோர்சஸ்மே வந்து தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. புக்ல இருக்க சோர்ஸ் அது போக பிற ஆதாரங்கள். அடுத்து புவியியல், ஜியோகிராபி, அடுத்தது டெக்னாலஜி, டெக்னாலஜி அது போக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது நம்ம சிறப்பு தமிழ் புக்லயும் இருக்குது, அது போக வெளியில இருக்கக்கூடிய சோர்ஸும் வந்து உள்ள கலெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது 5th யூனிட் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை வந்து அதுல இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்க இல்லையா, அது கேட்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஒண்ணு மட்டும் காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப், அதோட 5 கேள்விகள். ஆனா நமக்கு ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா இந்த 5 கேள்வி எப்படி இருக்கும், அது வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்ன, நமக்கு எப்படி கேட்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்து தானே கேட்பாங்க. அதனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்காக வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ஃபுல்லாவே உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அடிப்படையில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது போக அதோட விடைகள் கீழேயே வந்து கொடுத்திருக்கோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னா 90 கேள்விகளுக்கு மேல இந்த ஒரு டாபிக்ல மட்டுமே கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செய்தித்தாள் தலையங்கம். இப்போ தலையங்கம் அப்படிங்கிறது ஒரு டாபிக் நியூஸ் பேப்பர்ல இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு 5 கேள்விகள். ஓகேங்களா? இது வந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்திகளை பேஸ் பண்ணி பின்னால வந்து ஒரு 5 கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு டாபிக் கீழையும் தனித்தனியாக நியூஸ் கொடுத்து கீழே வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. எப்படின்னா தலையங்கம் கீழே ஒரு 10, அதுக்கடுத்து முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள், இவற்றை வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். ஒவ்வொரு டாபிக்கு கீழையும் தனித்தனியாக செய்திகள் கொடுத்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க ஓமை தொடர். ஓமை தொடர் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ ஓமை தொடர் அப்படிங்கிறதுக்கு முன்னால அதோட டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக டெஃபினிஷன் கொடுத்துட்டு அடுத்து என்னென்ன ஓமைகள் இருக்கு அப்படிங்கறதையும் பின்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மரபு தொடரின் பொருளறிதல், என்னென்ன மரபுகள் இருக்குது, மரபு தொடர்கள் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பழமொழிகள் அறிதல், என்னென்ன மாதிரியான பழமொழிகள், எதுக்காக பழமொழி பயன்படுத்துறோம், அதோட விளக்கங்கள். பின்னால வந்து கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட பழமொழிகள் உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் பழமொழிகள் ப்ராவர்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்து இந்த பாத்தீங்கன்னா சாம்பிளுக்கு புக்ல இருக்கக்கூடிய பழமொழிகள் அதுவும் கொடுத்துட்டு பின்னால வந்து பிற ஆதாரங்கள் அதர் சோர்சஸ்ல இருந்து பழமொழிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க ஆவண உள்ளடக்கங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம அலுவலகத்துல வந்து வேலை பார்க்க போறோம், அரசு அலுவலகத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் படிக்கிறோம். அப்போ நம்ம போறதுக்கு முன்னாலேயே அங்க என்னென்ன மாதிரியான கட்டுரை இது கடிதங்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன், அங்க என்னென்ன கடிதங்கள் பயன்படுத்துறாங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அது சார்ந்த கேள்விகள். கீழே பாருங்க அரசாணைகள் எல்லாமே நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய ஜிஓ வந்து வெளியிட்டு இருக்காங்க. எல்லாமே
நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஜிஓ தான், ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது எதுக்காக கொடுத்துருக்குன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஜிஓ நமக்கு கொடுத்துருக்காங்க, பேசிக்கா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு படிக்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு கல்வி. அதுக்கடுத்து 6th இருந்து 12th வரைய ஓல்ட் அண்ட் நியூ புக்ல வந்து டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோங்க. அடுத்தது ஆவணங்களின் தலைப்பு, இதுவுமே கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்புகள். ஆவணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆவணங்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது போக உள்ள வந்து தனித்தனியாக கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப கோப்புகள் என்னென்ன, அலுவலகத்துல என்ன மாதிரியான கோப்புகள் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, அங்க எதுக்காக வந்து எப்படி வந்து ஃபைல்ஸ் அரேஞ்ச் பண்றது, எப்படி வந்து நோட்டிங் எப்படி பண்றது, அதுக்கடுத்து கோப்புகளை எப்படி வந்து முறையா பராமரிக்கணும், ஒரு தனியர் வந்து ஒரு கோப்புகளை எப்படி பராமரிக்கணும், இது எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட புக்ல இருக்குது. அதோட டிரான்ஸ்லேஷன், எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன், அதுவுமே வந்து கோப்புகள் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதுல வந்து திருக்குறள், இது எல்லாமே கீழே பார்த்துடலாம். திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறளை பத்தியான முக்கிய குறிப்புகள் வந்து பார்த்துட்டு, அதுக்கு கீழே வந்து என்னென்ன அதிகாரங்கள், அதோட டீட்டெயில், திருக்குறள் தொடர்பான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் மிஸ் ஆகாத மாதிரி எல்லாமே வந்து உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொரு குறள்கள், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அன்புடைமை அப்படின்னு இருந்துச்சுன்னா, அன்புடைமையோட குறள்கள் 10 குறள் நம்ம கொடுத்துட்டு அதோட டெஃபினிஷன், அது போக அதோட மீனிங் என்ன, ஒவ்வொரு சொல்லுக்கான பொருள், சில சொல்லுக்கு சில பொருள்கள் இருக்கும் இல்லையா, அதுவுமே 1 by 1 வந்து டீடைல்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இங்க காமிக்கல, ஆனா புக்ல வந்து அந்த 20 அதிகாரத்தோட குறள்களும் கொடுத்து அதோட டெஃபினிஷனும் வந்து கொடுத்து அது போக அதோட பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து அணிகள், அணி இலக்கணம். ஏன்னா மேக்சிமம் திருக்குறளை பேஸ் பண்ணி தான் வந்து அணிகள் வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, அதனால அணி இலக்கணத்தை இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. இருக்கக்கூடிய எல்லா அணிகள், ஓமை அணி, உருவக அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, தற்குறிப்பேற்று அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தன்மை அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குது இல்லையா, எல்லா அணிகளுமே எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாமே இந்த அணி இலக்கணத்துக்கு கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள் 14 கீழ்கணக்கு நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அறநூல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அறநூல்ல எத்தனை நூல்கள் இருக்கு, அதோட ஆசிரியர் பெயர் அப்படிங்கிற எல்லா டீடைலுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துட்டு கீழே வந்து ஒவ்வொரு நூலை பத்தியும் தனித்தனியா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஔவையார் பாடல்கள், ஸ்கூல் புக்ல என்னென்ன பாடல்கள் இருக்கோ ஔவையார் தொடர்பான செய்திகள், அது போக வெளியே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஔவையார் பாடல்கள் கீழே கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி எல்லா டாபிக்லயுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து பாடல்கள் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு 4 அடியார்னு எடுத்துட்டோம்னா 4 அடியாரில் உள்ள பாடல்கள், அதோட சொல்லும் பொருளும், அதோட பொருள், பாடலின் பொருள், இது போக வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா அதுவுமே வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள், இது வந்து ஒவ்வொரு ஸ்கூல் புக்ல வந்து என்னென்ன மாதிரியான திராவிடத்தை பத்தியோ தமிழ் மொழியை பத்தியோ தமிழின் தொன்மை, தமிழ்நாட்டின் தொன்மை என்னென்னலாம் ரிலேட்டடா இருக்கோ அது எல்லாமே வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வரி வடிவ வளர்ச்சி, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ். அது போக ஊவைசா, தேப்போஸ், மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், இவங்களை பத்தியான ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அவங்கள பத்தியான அடிப்படை விஷயம் எதுவுமே மிஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா டாபிக்கும் உள்ள வந்து கொடுத்துட்டு, அது போக அவர் பதிப்பித்த நூல்கள், அது போக அவர் தொடர்பான என்னென்ன பாடங்கள் நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே போக மீனாட்சி சுந்தரம், அடுத்து பாத்தீங்கன்னா லக்குவனார், அகரமுதலி. அகரமுதலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அகரமுதலினா என்ன, என்னென்ன மாதிரியான அகரமுதலிகள் பயன்படுத்தியிருக்காங்க, எப்ப ஆரம்பிச்சது அகரமுதலி, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைல்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவர் தொடர்பான தகவல்கள் இது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ் சான்றோர் தொடர்பானது பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்திருக்காங்க இல்லையா, அவர் தொடர்பான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீடைல்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது போக அவர் என்னென்ன பாடல்கள் இயற்றினார் அப்படிங்கறதும் உள்ள வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. குன்றக்குடி அடிகளார் அவர்கள், அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர், அவர் தொடர்பான செய்திகள்,
அவருடைய ஆசிரியர் குறிப்பு, அவருடைய சிறப்புகள், சரிங்களா? அடுத்தது அவருடைய படைப்புகள், அவர் எழுதிய நூல்கள், இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே எதுவுமே மிஸ் ஆகாத மாதிரி இந்த புக்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? டோட்டலா வந்து 747 பேஜஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா டீடைல் இப்போ வந்து இண்டெக்ஸ்ல வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங் எதுவுமே வந்து மிஸ் ஆகாம நீங்க வந்து பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி சூப்பரா வந்து புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஈஸியா வந்து படிக்கலாம், எந்த டாபிக்கும் வந்து மிஸ் ஆகாம ஃபுல்லா வந்து எதுவுமே வெளியில இருந்தும் சரி புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் எதுவும் மிஸ் ஆகாத அளவுக்கு கம்பைல் பண்ணப்பட்ட துவக்கப்பட்ட ஒரு புக் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாருங்க, ரிவ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மட்டும் நான் வந்து சாம்பிளுக்காக ஒரு 70+ பேஜஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா டைம் இருக்காது இல்லையா, அதனால ஸ்பீடா போகணும்னு சொல்லிட்டு மேக்சிமம் ஸ்பீடா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் இருந்தா பாருங்க. தேங்க்யூ.